பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, தம்பிகளே, தக்கைகளே, அம்மாங்களே, அப்பாங்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய சொந்தங்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம் தான் டாபோட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துறேன் பேத்துவனே. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இது என்ன பெரிய பிரமாதம்? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. மேடையில ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரணி மாநாடு நடத்தி இருக்கு. பின்னாடி என்னது? ஆயில் மாத்தாத வண்டியில புகை வருமே, அந்த மாதிரி இப்படி புகை. ஓ, பர்னிங், பேக் பர்னிங், பேக் ஃபயர். ஓஹோ, இருக்கத்தான் செய்யும். மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்முறை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து ரேம்ப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மாப்பிள்ள அவர்தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் ஜோக் இல்லையா? அதே டெய்லர், அதே வாடகை. பாரானாய, அங்க பாரானாய. If you are bad, I am your dad. அந்த பேண்ட் கலர் கூட வாட அப்படியே காப்பிடிப்பீங்க. யார சொல்றான்? அதனை அவன் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒண்ணும் பயப்பட வேணாம். திருக்குறள். ரொம்ப நாளா பூக்கடையில வேலை பார்த்துட்டு இருந்தான். பூக்கடையில ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். திடீர்னு புடிச்சு பட்டாசு கடையில வேலை பார்க்க விட்டாங்க. ஒரு பட்டாசு கடையில, ஒரு வெடி கடையில உட்கார வச்சிருக்கானுங்க. படக்குன்னு தண்ணி அள்ளி எல்லா பட்டாசுலயும் தொளிச்சு வச்சிட்டான். இல்ல, தண்ணியை புடிச்சிட்டு பட்டாசு மேல தெளிச்சிட்டு இருந்திருக்கான். ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? கீழ இருந்து துண்டு எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்தவர் போட்டு அதுக்கு கீழ இருந்து நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல, அப்படி ஒரு பையன் ஓடி போய் சொல்லிருக்கேன், ஏய் பூவ குடு. இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். அந்த செல்ஃபி ஒண்ணு எடுத்தாங்களடா. எல்லாரும் சேர்ந்து டிவிக்கேன்னு சொல்லுங்க. அடிய பிடிச்ச கழுத பிடிச்சு முடுக்கிற மாதிரி இல்லடா சிக்கிட்டு. சிவப்பு கம்பளத்துல நடந்து வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஓவரா பேசுறாங்க, பாத்துக்கிட்டு இருக்கா? அட விடுறா, இதுங்க ரெண்டும் காமெடி. முதலமைச்சர் ஆகணும் எதை வச்சு நான் நல்லா நடிச்சிருக்கேன். எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இது ஒண்ணுதான் சார். பட்ஜெட் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். திருப்பரங்குன்றம் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா என்னைய முதலமைச்சர் ஆக்கிரு. வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க, நல்லது இல்ல. எல்லாம் மீறி போறீங்களா? ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரலாம். ஆனா எங்க தலைவர் யார் தெரியுமா? பாடுகிறேன் பாமணக்கும், பாடும்போது நாவினிக்கும், நாடெங்கும் புகழ் மடக்கும், தளபதினு சொல்லும் போதே வாயினிக்கும். அத்தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாள சின்ன தழும்பி. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிறேன் தங்க தளபதி தலைவர் நடந்து வருகிற போது. இது என்ன சைடுல? எது? இந்தோ அதான். அது மேன் பர்ஸ். இத போட்டு எங்க கூட வர போறியா? இதுல என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியானா ஜோன்ஸே வச்சிருந்தார். சொல்லும் போதே புல்லரிக்குதுங்க. எப்படியாவது அடுத்தவனை அழிக்கணும்னு நெருஞ்சி முள் மனிதர்களும் நிறைந்திருக்கும் அரசியலில் குறிஞ்சி மலர் போல் மலர்ந்த குணமலர்றா என் தலைவன் தங்க தளபதி. நீ அழுவுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுது? அண்ணே, இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் இல்ல, தங்க தளபதிக்காக கூடுற கொள்கை கூட்டம். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சருக்கு போச்சு. ப்ரோ, வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி ப்ரோ? மதசார்பற்ற சமூக நீதி திருப்பரங்குன்றத்துக்கு, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, கவின் ஆணவ படுகொலைக்கு. வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. நம்ம சேப்பாக்கம் கிரவுண்ட் இருக்குல்லைங்க, ஐபிஎல் நடக்கும்லைங்க, சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை. அடப்பாவிகளா! மைக்கில் சொல்லுங்கப்பா. எல்லோரும்
மூன்றாவது ஆண்டு அடிச்சு போற முடியும். மூன்றாவது ஆண்டு இங்க ஒன்றும் பண்ண முடியாது. போயிடலாம். நீ என்ன பண்ணாலும் ராஜா, என் தாய்மார்கள் காலையில் அந்த மங்களமா பாலை வைக்கும் போது குக்கர் கூட என் விசில் சத்தத்தை சொல்லிதான் அடிக்கும். சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மெயில் பண்ணிட்டு இருக்க. நமக்கு 2026ல நம்ம தங்க தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர் ஆட்சி கட்டிலில் அமர வைக்கணும். அப்பதான் அந்த நாடு உருப்படும். மூடிட்டு போறிய? மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய தலைவர்கிட்ட ஒரு மை இருக்கு. அது நேர்மை, அது தூய்மை, அது வாய்மை. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இந்த படை வெல்லும் படை, 2026 கோட்டைக்கு செல்லும் படை. அந்த வார அவையார் கூப்பிடுறாங்க, போ தெரிஞ்சுட்டு வா. எங்க அண்ணன் ஆனந்த் அண்ணன் நடக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓடி வரணும்டா. அவர் ஸ்பீடுக்கு நீ நடக்க முடியுமா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்கள் அடுத்த தேர்தலுக்காக களம் இறங்குவார்கள், ஆனால் நாம் அடுத்த தலைமுறைக்காகத்தான் களம் இறங்குகிறோம். ஒரு பண்ண வேணாம். சரி, எல்லா சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்தும். இன்று கூடியிருக்கும் இந்த மக்கள் எழுச்சியின் தலையெழுத்தை மாற்ற போகும் புரட்சி. என்னடா இது வசனமே புரியல. உங்களுக்காக எப்போதும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் உங்களோடு எப்போதும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தலைவருடைய அந்த சின்னமான விசில் சின்னத்தோட நம்மளுடைய துண்ட ஷால்வைய போட்டுக்கின்னு நின்னீங்க அப்படின்னா 500 பேருக்கு நீங்கள் சமம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. தலைவர் தளபதி 2026 மே மாதம் முதலமைச்சராக நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல பிஜேபி கிட்ட அடகு வச்சுட்டு இதுல நீதி வெல்லும் கூதி வெல்லும்னு டயலாக் வேற. நம்ம ராஜ்மோகன் சொன்ன மாதிரி மேடையில இளைஞர்களே கிடையாது, ஆனா இளைஞரணி கூட்டம். அதுல உதயநிதி அவர்கள் பேசுறாரு, கொள்கை இல்லாத கூட்டம், ஒரு மாசத்துக்கு ஒத்தட்டி வெளியே வராரு. மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். அதாவது நம்ம ஒரு கூட்டம் நடத்துறோம், அதே மாதிரிதான் அது அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு இமிட்டேட் பண்றேன்னு அவரு நடிகர்னு பேசுறாங்க. அவரு நடிப்பு தொழில விட்டு மக்களுக்காக ஓடி வந்துட்டார். இவங்க அவரை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவரை மாதிரி நடிக்க முடியுதான்னு பார்த்தா முடியல. இங்க ஒரு வீடியோவும் இருக்கு, என்கிட்ட ஆடியோவும் இருக்கு. நான் ஒரு நிமிஷம் நான் பிளே பண்றேன், அதை நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம். கருத்து கணிப்புல 33% வாக்கு வங்கி ரைட் நவ they have. 2 days ago, India Today aired an internal TVK survey to show what the party believe their performance will be in the upcoming 2026 elections. There were some attempts to label this as an India Today survey. We want to categorically reiterate that this is a TVK survey and not an India Today report. ஐயா, என்னுடைய அருமை தோழர் ஃபெலிக்ஸ், யூ see 34% இருக்கு. நான் சொல்ல இந்தியா டுடே சொல்றான் அப்படின்னாரு. இந்தியா டுடே 2 நாள் கழிச்சு சொல்றான். நான் அப்படிலாம் சொல்லல. அது உங்க இன்டர்னல் சர்வேவை ஏன் எங்க பேர்ல எழுதுறீங்கன்னு இந்தியா டுடே சொன்ன செய்தியை நாங்க காட்டியிருக்கிறேன். இப்படித்தான் இவருடைய அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன் இந்த வேலை பாக்குறீங்க? நம்ம விக்னேஷ் அவர்கள் சொன்னாரு, குப்பை பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு. கவலைப்படாதீங்க, அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே இதே கிணத்து கடத்துக்கு வருவாரு, எல்லா பிரச்சனையும் சரி செய்வாரு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா.
பிடைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.